நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், கர்த்தர் பாருங்க நம்ம இடத்துல வர தயாரா இருக்கிறார். நம்ம ரொம்ப நேசிக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்ம இடத்துல வர ரொம்ப ஆசையா இருக்கிறார், தயாரா இருக்கிறார். ஆனா நம்ம கிட்டயே கேட்கிறாரு, நான் எப்படி உங்ககிட்ட வரட்டும்? அவரை நம்ம வரவேற்கிற விதமா இருக்கிறோமா? அப்ப அவர் நம்ம எப்படி உங்ககிட்ட வரட்டும்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? 1 கொரிந்தியர் 4:21 சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரும்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோன்னு கேட்கிறார். நாமளே பதில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம கிட்ட தான் கேட்கிறார். அவர் வர ரொம்ப விருப்பமா இருக்கார். ஆனா பெரும்போடு வரட்டுமா இல்ல அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் உங்களிடத்துல வரட்டுமான்னு கேட்கிறார். அப்ப இதுக்கு நாம தானே பதில் சொல்லணும். அப்ப நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம், நம்ம எப்படி குற்றமில்லாதவர்களா இருக்கிறோம்னு அவர் பார்க்கிறாரு. அப்ப நம்ம அவரை வெல்கம் பண்ணலாம், அவர் வரட்டும் நம்ம கிட்ட. ஆனா சாந்தத்தோடும் அன்போடும் அவர் நம்ம கிட்ட வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா பெரும்போடு வந்தா நம்ம தாங்க மாட்டோம். அவர் வருவாருங்க, நிச்சயமா வரப்போறார். வரப்போகிற தெய்வம் பெரும்போடு வந்து, பெரும்போடு அவர் அப்பா வந்தா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆனா தேவன் நம்மளுக்கு சொல்றாரு, நான் உங்ககிட்ட அன்போடு வரட்டுமா பெரும்போடு வரட்டுமான்னு. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை அவர் அன்போடு வந்து என் மகளே என் மகனேன்னு அணைத்துக் கொள்கிறபடியா நம்ம வாழணுமே தவிர அவரை பெரும்படுத்திட்டு வரும்படியா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு.